தேவனை துதிக்க, தெய்வ வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இதனாலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 125ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 125ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு அகாயமத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். அந்த கோணலான வழிகளுக்கு சாய்க்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஆமென், ஆமென். இந்த சங்கீதமானது ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் தொடர்ச்சியாக இந்த ஆரோகண சங்கீதத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த ஆரோகண சங்கீதத்திலே 15 சங்கீதங்கள் உண்டு. இந்த 15 சங்கீதத்திலே 10 சங்கீதங்கள் யார் எழுதினது என்று நமக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் இந்த 125ஆம் சங்கீதத்தையும் யார் எழுதினார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சங்கீதத்திலே இந்த சங்கீதக்காரன் 4 விதமான நபர்களை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 4 விதமான நபர்கள் இருக்கிறதான அந்த 5 வசனத்திலே 4 விதமான நபர்களை நாம் பார்க்கிறோம். முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள். முதலாவது நபர் அவர் குறிப்பிடுகிறதான நபர் யார் என்றால் கர்த்தரை நம்புகிறவர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள். இரண்டாவதாக 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான்கள். தொடர்ந்து வாசிங்க. நீதிமான்களுடைய இரண்டாவது அவர் குறிப்பிடுகிறதான நபர் யார் என்றால் நீதிமான்கள். நீதிமான்கள், நீதிமான்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக அவர் குறிப்பிடுகிறதான ஒரு நபர் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நல்லவர்கள் இருதயத்தில் செம்மையானவர்கள். நல்லவர்கள் செம்மையானவர்கள். இந்த 3 காரியத்தை குறிப்பாக இங்கே சொல்லுகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். முதல் 3 காரியங்கள் ஆண்டவரை நம்புகிறவர்கள், நீதிமான்கள், நல்லவர்கள், செம்மையானவர்கள். இப்போ இந்த 3 காரியத்தை சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு நபர்களை, ஒரு குறிப்பிட்ட நபர்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். 5ஆம் வசனம். கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்கள். வாசிங்க. போதும். இவர்கள் யார் என்றால் அக்கிரமக்காரர்கள், பொல்லாதவர்கள், இவர்களோடு சாய்ந்து போகிறவர்கள். சாய்ந்து போகிறவர்கள். முதல் 3 நபர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ஆனால் கடைசியாக சொல்லப்பட்டதான இந்த கூட்டமானது அக்கிரமக்காரர் அல்ல. இவர்களும் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க தான். நல்லவர்கள், நீதிமான்கள், செம்மையானவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள். இந்த கூட்டத்தில் இருக்கிற நபர் தான். ஆனா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அக்கிரமத்துக்கு சாய்ந்து போகிறார்கள். இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் நிலைத்திராமல் இருக்கிறவர்கள், நிலைத்திராமல் போகிறவர்கள். ஆனால் இவர்கள் யார் என்றால் முதல் வசனத்தில் நாம் வாசித்தோம், இவர்கள் நிலைத்திருக்கிறவர்கள். முதல் 3 கூட்டத்தை நாம் பார்த்தோமே. இந்த 3 கூட்டமானது எப்படிப்பட்ட கூட்டம்? நிலைத்திருக்கிற கூட்டம். ஆனால் கடைசியாக பார்த்த கூட்டம் சாய்ந்து போகிற கூட்டம். ஏன் அவங்க சாய்ந்து போறாங்க? அவங்களால நிலைத்திருக்க முடியல. நிலையா இருந்தனா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நிலையா இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்க? சாய்ந்து போகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சங்கீதம் உண்டு, எடுத்து வாசிக்க வேண்டாம். முதலாம் சங்கீதம். அங்கே துன்மார்க்கர் நீதிமான்கள், துன்மார்க்கர் நீதிமான்களை குறித்து நம்ம அங்க பார்க்கிறோம்.
முதல்ல துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடாமாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது முதல் 3 வசனம். அடுத்த 3 வசனத்துல துன்மார்க்கரை குறித்து பார்க்கிறோம். துன்மார்க்கரோ அப்படி இராமல், எப்படி இராமல், இந்த 3 வசனத்துல இருக்கிற மாதிரி இல்லாம எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி இருக்கிறாங்கன்னா காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். இப்ப பதர் எங்க இருக்கும்? பதர் மேல இருக்கும். காத்து அடிச்சா என்ன பண்ணும்? மேல போடும். மணிலாம் எங்க போடணும்? நெல்மணிகள்லாம் கீழே தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கஷ்டம் என்னன்னா, நான் மட்டும் கீழே இருக்கிறேன், பதர் எங்க இருக்கு? ஏன்பா பதர் மேல இருக்கு? அது பதறு. நான் நெல்மணியா இருக்கிறேன், ஆனா நான் கீழே இருக்கிறேன். ஏன் பதர் மட்டும் மேல இருக்கு? பதர் ஏன் மேல இருக்கு, நெல்மணி ஏன் கீழே இருக்கு? இதுக்கு வேர் இருக்கு, அதுக்கு வேர் இல்லை. நீதிமானுக்கு வேர் இருக்கு. அந்த வேர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல அந்த நீர்க்கால்கள் ஓரமா தன்னுடைய வேர்களை விட்டு அது எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா நிலையா இருக்கு. ஆனா என்ன இல்லை, இதுக்கு பதருக்கு வேர் இல்லை. அதனால மேல பறந்து நிக்குது. கடைசியில பார்த்தா அது எங்க இருக்குன்னே தெரியாது. அது போலதான் இந்த கர்த்தரை நம்புகிறவர்கள், நீதிமான்கள், நல்லவர்கள், செம்மையானவர்கள், இவர்கள் கூட்டத்துல தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கிறாங்க? நிலைத்திருக்கிறார்கள், அசையாம இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களால அசையாம இருக்க முடியல. அதனால என்ன பண்ணிடுறாங்க? அப்படி சாய்ந்து போறாங்க, சாய்ந்து போறாங்க. நம்மளாருக்கும் தெரியும், பேதுரு அவருக்கு முன்பதாக அவருக்கு ஒரு பேர் இருந்தது. என்ன பேரு? சீமோன். சீமோன். சீமோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்ன, சீமோன் அப்படின்னா நாணல் அப்படின்னு அர்த்தம். நாணல். சீமோன்னா இந்த நாணல் பார்த்தீங்கன்னா காத்தடிச்சா என்ன பண்ணும்? எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் சாயும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்பா உன் பேரை நான் என்ன பண்றேன்? மாத்துறேன். நீ இனிமேல் என்னவா இருப்பார்? பேதுருவா இருப்பாய். பேதுரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாறை துண்டு அப்படின்னு அர்த்தம். பாறை துண்டு. பாறை துண்டு என்ன பண்ணாது? என்னதான் காத்தடிச்சாலும் அசையாது. நான் பாறையா இருக்கிறேன், நீ யாரா இருக்கிற? பாறை துண்டு. ஸோ இவ்வளவு நாள் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அசைத்து கொண்டே இருக்கிறது. ஆனா இனி உன் வாழ்க்கை என்ன கிடையாது, அசைற. உன் பேரை நான் என்ன பண்றேன்? மாத்துறேன் அப்படின்னு சொல்லி பேதுரு என்று அவருக்கு பேர் எடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த 3 கூட்டத்தார் அசையாமல் என்ன பண்றாங்களாம்? நிலைத்திருக்கிறவர்கள். கடைசியில இருக்கிற ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா, அசைந்து அக்கிரமத்துக்கு சாய்ந்து போகிறார்கள் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுல ஒரு 3 காரியங்களை இந்த கர்த்தரை நம்புகிறவர்கள், நீதிமான்கள், நல்லவர்கள், செம்மையானவர்கள். நல்லவர்கள், செம்மையானவர்கள், நீதிமான்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், இவர்கள் குறித்து ஒரு 3 காரியத்தை இந்த சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். முதலாவதாக இவர்களுடைய நிலை, பொசிஷன், நிலையை குறித்து இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள், நீதிமான்கள், செம்மையானவர்கள், இவர்களுடைய பொசிஷன், இவர்களுடைய நிலை, இவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னு சொன்னா எப்படி இருப்பாங்கன்னா, அசையாமல் என்ன பண்ணுவாங்க? நிலைத்திருப்பார்கள். அசையாமல் நிலைத்திருப்பார்கள். இந்த அசையாமல் நிலைத்திருப்பதுனா என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளான ஸ்திரம். உள்ளான ஸ்திரம்.
உள்ளான மனுஷன் ஸ்திரமாயிருப்பது. உள்ளான மனுஷன் ஸ்திரமாயிருப்பது, அதுதான் அசையாமல் நிலைத்திருப்பது. ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்ல, எடுத்து வாசிக்க வேணாம், என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலை, அபாய்ட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த அசையாமல் நிலைத்திருப்பது என்பது உள்ளான மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. உள்ளான மனுஷன் ஸ்திரமாயிருப்பது, ஸ்திரமாயிருப்பது. வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 3:16. உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும்? வல்லமையாய் பலப்பட வேண்டும். இங்கே கர்த்தரை நம்புகிறவர்கள், நீதிமான்கள், நல்லவர்கள், செம்மையானவர்கள், இப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு நிலை உண்டு. நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும்? வல்லமையாய் பலப்பட வேண்டும். இன்னைக்கு உள்ளான மனுஷன் என்ன இல்லை, நிலையா ஸ்திரமா என்ன பண்ணல இல்லை. இந்த உள்ளான மனுஷன் என்ன பண்றான்? அப்பப்ப என்ன பண்றான்? அசைறான். வெளியில இருக்கிற மனுஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டினாலும் உள்ள இருக்கிற மனுஷன் என்ன பண்றான்? அங்கங்க என்ன பண்றான்? தாவிக்கொண்டே இருக்கிறான். இங்கேருந்து மனம் ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கங்க என்ன பண்ணுது? மனம் அப்படியே அசையுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணும்? ஸ்திரமா இருக்கணும், அசையாமல் என்ன பண்ணணும்? ஆண்டவரின் மேலேயே உன்னுடைய காரியம் கட்டப்பட்டதாக அந்த மூளை கல்லாகிய அவரின் மேலே ஸ்திரமா, வேத வசனத்தின் மேலே ஸ்திரமாக கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பெற்றேங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி இருக்கு பாருங்க சேரு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது உடஞ்சது அதெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அது என்ன பண்ணணும்? வல்லமையாய் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும், வல்லமையாய் பலப்பட வேண்டும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் அதில் நம்ம புதுப்பிக்கப்பட போது நாம் நிலையாக ஸ்திரம் உள்ளவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஸ்திரம் உள்ளவர்களாக காணப்படுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு உதாரணம், இந்த சைனீஸ் பேம்பு, மூங்கில் மரம். நீங்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மூங்கில் மரமானது உடனே என்ன பண்ணாது? வளராது. இது என்ன பண்ணணும்? இந்த மூங்கில் மரத்தை வளர வைக்கணும்னா நிலத்தை நல்லா பண்படுத்தி அது விதையை போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எத்தனை வருஷம்? 5 வருஷம் தண்ணி ஊற்றிட்டு அதை பராமரிச்சுட்டே இருக்கணும். எதை பராமரிக்கணும்? வெறும் சாதாரண கிரவுண்டு. விதை விதைச்சி 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 5 வருஷம் தண்ணி ஊற்றிக்கிட்டே என்ன பண்ணணும் இருக்கணும். மேலே என்ன பண்ண ஒன்றுமே வளராது. ஆனால் 5ஆவது வருஷம் முடிந்த பிற்பாடு 45 நாளில் 90 அடி வளரும். 45 நாளில் 90 அடி வளரும். சரி, அவ்வளோ பெருசாக வளருது. எந்த புயல்லையாவது மூங்கில் மரம் கீழே விழுந்துருக்குங்களா? கீழே விழாது. எவ்வளோ உயரமாக இருந்தாலும் எந்த காரணத்துக்கு சல சல சலசலன்னு என்ன பண்ணும்? சாய்மை கண்டி கீழே விழவே விழாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அது மேலே வளர்றதுக்கு முன்னாடி அந்த 5 வருஷம் என்ன பண்ணுது? கீழே வேர் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு. உள்ளான மனுஷன் என்னாவது? வெளியில பார்க்காத உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும் போது அது வரைக்கும் வெளியில கொஞ்ச நாளைக்கு ஒண்ணுமே தெரியாது.
அந்த பலப்பட்ட பிற்பாடு மேலே வளரும். அது எந்த காரணத்து கொண்டும் அசையாது, முறிந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அசையாமல் இருக்க வேண்டும். வேத வசனத்தை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாத ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, முதல் நிலையை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக வாசிக்கலாம். 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். கர்த்தாவே, நல்லவர்களும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். நன்மை செய்யும், நன்மை செய்யும், நன்மை செய்யும். இந்த வார்த்தையானது என்ன அப்படின்னு சொன்னா, இது ஜெபம். இது என்னது? ஜெபம். முதலாவது ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலை. இரண்டாவது இந்த மனுஷனுடைய, இங்க கர்த்தரை நம்புகிறவர்கள், செம்மையானவர்கள், நல்லவர்கள், நீதிமான்கள், இவர்களுடைய ஜெபம். இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த ஜெபம் என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னா, என்ன ஜெபம்? நன்மை செய்யும். ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்யும். ஃபர்ஸ்ட் பொசிஷன். செகண்ட் பிரேயர். அவர்களுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். இவர்கள் என்ன ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்யும், நன்மை செய்யும். எங்கப்பா நன்மை செய்யணும், யாருக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் இருதயத்தில் செம்மையானவர். இருதயத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இருதயத்துக்குள்ளே செம்மையானவர்களுக்கு ஆண்டவரே நீர் நன்மை. கவனிங்க, நன்மை என்பது நம்ம உலக பிரகாரமாக நாம் பார்க்கிறதான காரியம் மட்டுமல்ல. அதுவும் தான், ஆனா அது மட்டும் இல்லை. ஆண்டவருடைய நன்மை அது மட்டுமல்ல. ஆண்டவருடைய அந்த நன்மையானது சிந்தையிலே ஆண்டவருடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும், நம்முடைய சிந்தையில. இரண்டாவது, நம்முடைய இருதயம் எமோஷ்னலி, நம்முடைய மனதில் ஆண்டவருடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். மூன்றாவது பிசிக்கல், நம்மளுடைய சரீர பிரகாரமாக ஆண்டவருடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், 2 காரியத்துக்காக தான் நம்ம ஜெபிப்போம். ஒன்று எதுக்கு? ஆவிக்குரிய காரியத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே நான் நல்லா பைபிள் படிக்கணும், நல்லா வேதத்தை வாசிக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், ஆண்டவரே அன்பா இருக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அடுத்தது நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. பூமிக்குரிய காரியங்கள், பிசிக்கலான காரியங்கள். சரிங்களா? வீட்டுக்காக, வேலைக்காக, பணத்துக்காக, இப்படி நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், இன்னும் சில காரியங்கள் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிந்தைக்காக ஜெபிக்கணும். நான் வேதாகம கல்லூரியை முடித்து விட்டு ஒரு ஊழியத்தில் நான் கொஞ்ச நாள் இருந்தேன். எல்லாருக்கும் தெரியும், கம்பேஷன் ஒரு ஸ்தாபனம். இப்போ அந்த ஸ்தாபனம் இல்லை. அந்த ஸ்தாபனத்தில் நான் ஸ்கிரிப்சர் கிளாஸ், வேதாகம ஆசிரியராக கொஞ்சம் இருந்தேன். அப்படி நான் வேதாகம ஆசிரியராக இருக்கும்போது எனக்கு அடுத்த கிளாஸ் என்ன அப்படின்னு சொன்னால், சைக்காலஜி வகுப்பு. அப்போது ஒரு சைக்காலஜிஸ்ட் வருவார். அவர் நிறைய கிளாஸ்லாம் எடுப்பார். நான் என்ன பண்ணுவேன், என் கிளாஸ் முடிச்சுட்டு என் ஒய்ஃபுக்கு ஹிந்தி கிளாஸ், அதுக்கு அடுத்த கிளாஸ் நடக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த கிளாஸ் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ அவர் என்ன தான் எடுக்கிறான்னு சொல்லி அந்த கிளாஸில் போய் உட்காந்துருப்பேன் நான். அப்போ ஒரு கிளாஸ்லாம் எடுப்பார். அப்புறமா நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், நிறைய காரியத்தை பேசிகிட்டே இருப்போம். அப்போ அவர் சொன்னார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பிரெயின் ஸ்டேட்டஸ்க்காக நீங்கள் டெய்லி ஜெபிக்கணும் அப்படின்வார். எனக்கு ஒன்றும் புரியாது. நான் பெந்தேகோஸ்தே குடும்பத்திலே பிறந்து பல ஜபங்களை பார்த்துருக்கிறேன், பல ஊழியக்காரர்களை பார்த்துருக்கிறேன். என்னடா இவர் இது வரைக்கும் நம்ம சொல்லாத ஒரு ஜபத்தை இவர் சொல்கிறாரு, நீங்கள் டெய்லி பிரெயின் ஸ்டேட்டஸ்க்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறது எனக்கு கொஞ்ச நாளைக்கு புரியவே இல்லை. அப்புறமா சில நாட்கள் கழித்து எனக்கு புரிந்தது. நம்மளுடைய சிந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்தையில ஆண்டவர் என்ன செய்யணும்?
நன்மை செய்யணும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். தேவஜனமே, நம்முடைய நன்மைன்றது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பிசிக்கலான வெளி பிரகாரமான காரியத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சிந்தையிலே மறைந்து இருக்கிறதான இந்த சிந்தையிலையும் நம்முடைய சிந்தை ஒரு எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சிந்தை. அந்த சிந்தையில நிறைய பேருடைய சிந்தையினாலே பிரச்சனை என்ன பண்ணுது, எது சரி என்றதை அவங்களால யோசிக்க முடியல. அதை சரியா பகுத்தறியக்கூடியதான ஒரு சிந்தை நமக்கு தேவை. ஆண்டவர் அந்த அந்த பிரெயின் ஸ்டேட்டஸ்க்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்தபடியாக நம்முடைய உணர்வுகள். பிலிப்பியர்ல இந்த காரியம்லாம் இருக்கு. பிலிப்பியர்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், எடுத்து வாசிக்க வேண்டாம். கர்த்தருடைய கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதுவைகளையே என்ன பண்ணுங்க, சிந்தித்து கொண்டிருங்கள். இது சிந்திக்க முடியுதுங்களா? ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் ஜெபிக்கணும். அதுதான் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஸோ நன்மையான காரியங்கள் சிந்தையில, அது மட்டுமல்ல நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உணர்வுகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். நிறைய நேரத்தில் இதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் ஐயா. இல்லை, உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது அவசியம். இதுக்கு தாவீது ஒரு பெரிய நல்ல உதாரணம். தாவீது பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுவார். ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கு ஆண்டவரே, இவனை அடித்து நான் என்ன பண்ண போகிறேன், பல்லெல்லாம் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப என்ன பண்ணுவார், அவருடைய உணர்வை அப்படியே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவார், சொல்லுவார். தன்னுடைய மனதில் இருக்கிற காரியத்தை சொல்லுவார். தேவஜனமே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சபைக்கு வரோம், ஆவிக்குரிய பிள்ளைகளாக, நீதிமான்கள், கர்த்தரை நம்புகிறவர்களா, அதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல டைட்டில் இருக்கு, எல்லாம் சந்தோஷமான காரியம்தான். ஆனால் நம்முடைய மனதில் போராடி கொண்டு இருக்கிறோம். பல போராட்டங்களோடு இன்றைக்கு ஆவிக்குரிய மக்கள் இருக்கிறாங்க. தேவஜனமே, இந்த காரியங்களுக்காக இதுல ஆண்டவரே நீர் எனக்கு என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்க ஆண்டவரே, இதுல நன்மை செய்யுங்க ஆண்டவரே என்று நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். முதலாவது பொசிஷன், இரண்டாவது பிரேயர், மூன்றாவதாக கடைசியாக வாசிக்கலாம் 5ஆம் வசனம். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய நம்பிக்கையை குறிக்கிறது. ஹோப், நம்பிக்கை. இஸ்ரவேலுக்கு என்ன இருக்கு, சமாதானம் உண்டு. நம்ம நிலையா இருந்து ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கை உண்டு, சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானம்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும். சமாதானமானா என்னது, சமாதானமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சமாதானம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு, அந்த இருக்கிறது எல்லாமே அதுதாங்க சமாதானம். ஆம்பிளிஃபையர் இருக்கு, ஆம்பிளிஃபையர் இருக்குது, ஆனா என்ன இருக்குது, ரிப்பேரா இருக்கு. அது இல்லை, அது சமாதானம் இல்லை. எல்லாமே இருக்கு, எல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, அதுதான் சமாதானம். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும், எனக்கு தேவை எல்லாவற்றையும், நான் ஆசைப்படுறது எல்லாத்தையும் கொடுப்பாரான்னு தெரியாது எனக்கு, ஏன்னா என்னுடைய ஆசைலாம் பெருசா இருக்கு. ஆனா ஆண்டவர் எனக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுப்பார். அது எல்லாமே எப்படிதான் இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும், எதுவுமே ரிப்பேரே கிடையாது. அப்படி இருக்கிற அந்த வாழ்க்கை தான் சமாதானமான வாழ்க்கை.
தேவன் அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் நம்மை நடத்துவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு சமாதானம், ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நிலை உண்டு, எங்களுக்கு ஒரு ஜெபம் உண்டு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு நிலை, நாங்கள் அசையாமல் இருக்க வேண்டும் அப்பா. எங்க உள்ளான மனுஷன் அசையாமல் இருக்கணும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஜெபம் உண்டு. ஹல்லேலூயா. எங்களுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு சமாதானம் உண்டு என்கிறதான ஒரு நம்பிக்கை உண்டப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின காரியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்க உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படத்தக்கதாக, எங்க உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புதிதாக்கப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். எங்களுடைய ஜெபங்களிலே நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, எங்க வாழ்க்கையில நாங்கள் சமாதானத்தை அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வாரத்தை தொடங்குறதான இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் ஆண்டவரே பிளான் பண்ணியிருக்கிறதான ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிருபையை கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் தேவ கிருபையை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக, தேவ கரம் செயல்படுகிறதை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறார், கர்த்தர் எங்களுக்காக ஆண்டவரே இந்த காரியங்களை செய்கிறார் என்பதை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக இந்த நாள் முழுவதும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாக கேட்கிறோம் அப்பா. தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அந்த வேதனை கூட்டாத ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. God bless you.